ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். தீபாவளி வரப்போகின்றது. நாம் இப்பொழுதே கூட ஆரம்பிக்கலாம், அல்லது தீபாவளி அன்றைக்கு கூட நாம் லக்ஷ்மி குபேர பூஜையை ஆரம்பிக்கலாம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வாழ்க்கையில் பொருளாதாரம் தான் எல்லோருக்குமே முக்கியமானது. பொருளாதாரம் இருந்தால் எல்லோருடைய வாழ்க்கையும் சுபிட்சமாக சந்தோஷமாக இருக்கும். குபேரர் தன லாபத்திற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பிறகு சிவபெருமானால் எல்லாவித செல்வங்களையும் பெற்றார். பிறகு குபேரர் தன்னுடைய ஆணவத்தால் எல்லா செல்வங்களையும் இழந்தார். மறுபடியும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தபோது சிவபெருமான் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி மகாலட்சுமியே, மகாலட்சுமியை தான் நீ கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். பிறகு குபேரர் மகாலட்சுமியை நோக்கி தவம் இருந்து எல்லாவித செல்வங்களையும் பெற்றார். இதில் குபேரர் திசை கடவுள், ஆனால் மகாலட்சுமி தான் பிரதானம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நாம் தொடர்ந்து செய்யணும். அதாவது 9 நாட்கள் அல்லது 21 நாள் அல்லது 48 நாட்கள் நாம் தொடர்ந்து செய்தால்தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். நடுவில் நமக்கு அந்த டைம் 5 நாள் இருந்ததுன்னா அதை மட்டும் நம்ம விட்டுட்டு பிறகு அதிலிருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பூஜையை எப்படி எளிமையாக செய்யணும்னு நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம். பிறகு எப்படி செய்யணுன்றதை நான் செய்முறை விளக்கமாக செய்து காட்டுகிறேன். அதாவது லக்ஷ்மி குபேர படம் கடைகளில் கிடைக்கிது, வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மகாலட்சுமி படத்தை கூட நாம் வச்சுக்கலாம். பிறகு நாம் காமாட்சி விளக்கை ஏற்றி வைக்கணும். பிறகு குத்து விளக்கு இருந்தாலும் நம்ம ஏற்றி வைக்கலாம். அதற்கு பிறகு எந்திரம் வைக்கணும். இது எந்திரம் கடைகளில் கிடைக்கிது. அப்படி இல்லைனா கூட குங்குமத்தால் நாம் வரைஞ்சி எடுத்துக்கணும். அப்புறம் குபேர கோலம் போடணும். நம்மக்கிட்ட அந்த எந்திரம் இல்லைன்னா இந்த நம்பர்ஸை அதில் வரைஞ்சி எடுத்துக்கணும். பிறகு பூ, பழங்கள், வெற்றிலைப்பாக்கு வைத்துக்கொள்ளலாம். பிறகு தாமரை மலர் தான் மிகவும் உகந்தது. அது கிடைக்காத பட்சத்தில் நாம் ரோஸ் கூட வச்சுக்கலாம். அதற்கு பிறகு நாம் காசு, அதாவது 5 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயம் இருந்தால் அது 9 நாணயம் அல்லது 21 நாணயம் அல்லது 108 நாணயம் வைத்து நாம் வழிபடலாம். அதே மாதிரி லக்ஷ்மி குபேர விளக்கும் இருக்குது, அதையும் ஏற்றி வைக்கலாம். அது இல்லைன்னா பரவாயில்ல. பிறகு நாம் 9 நாணயங்களோ அல்லது 21 நாணயங்கள் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ரோஸ் இதழோ இல்லைனா தாமரை இதழில் வச்சு குங்குமம் வச்சு நாம் குபேரருக்கு அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செய்யும்போது நம்ம போற்றி சொல்லலாம், இல்லைனா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக என்று சொல்லலாம். அப்படி இல்லைனா ஓம் லக்ஷ்மி குபேராய நமக என்று நாம் எத்தனை முறை அர்ச்சிக்கிறோமோ அத்தனை முறை நாம் சொல்லணும். 21 முறையோ 108 முறையோ நாம் சொல்லலாம். அந்த காயினை நாம் லாக்கரில் பத்திரமாக வைத்துக்கொள்ளலாம். பிறகு அந்த காயினையே நம்ம டெய்லி அர்ச்சனை செய்யலாம். அப்படி இல்லைனா கடைகளில் கூட கிடைக்கிது காயின்ஸ்